வரையறை, நடுவர் மன்றத்தோட வரையறை, நீதித்துறை நடுவர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெவென்யூ மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ரெவென்யூ மேஜிஸ்ட்ரேட்னா யாருன்னா, அவங்க நீதிமன்றத்தில் தான் வந்து உட்காந்து நீதி பரிபாலனை பண்ணணும். அவங்களுக்கு என்னென்னா சில்லறை வழக்குகள், பெட்டி கேசஸ், இப்போ மொபைல் கோர்ட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேசஸில் ஒரு 10 பண்டில் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. அந்த 10 பண்டலில் அவங்க தீர்ப்பு எடுக்கலாம். ஃபைன் கேசஸ், அதாவது அபராதங்கள் விதிக்கக்கூடிய வழக்குகளை வந்து அவங்க விசாரிப்பாங்க. அது பெட்டி கேசஸ் அப்படின்னு சொல்றது. சிறு சிறு வழக்கு, குறும் வழக்குகள் அப்படின்னு சொல்றது. அவங்க வந்து ரெவென்யூ மேஜிஸ்ட்ரேட். அது யார் யார் வருவாங்கன்னா, தாசில்தார், டெபுட்டி தாசில்தார் அவங்கெல்லாம் வருவாங்க. ஈவன் கலெக்டர் கூட சமயத்தில் அந்த ஜுடிஷியல் ட்ரைனிங் எடுக்கணும். அவர் கலெக்டர் வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி கிட்ட உட்காந்து ட்ரைனிங் எடுத்துக்குவாரு. அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் கவனிப்பார். ஆனால் நீதிபதிக்கு என்று இருக்கக்கூடிய உடைகளை மட்டும் அவர்களும் அணிய வேண்டும். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இதே உரிமையியல், சிவில் கேசஸ் நடத்தக்கூடிய நீதிமன்றங்கள் உள்ளன. அவைகள்லாம் மாவட்ட உரிமையியல் நீதிபதி, முதன்மை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎம், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோர்ட் இருக்கும். சில பெரிய ஊர்களில், மாவட்டங்கள்லாம் வந்து 4 கோர்ட் 5 கோர்ட் இருக்கும். வேலைப்பளுவை பொறுத்து நீதிமன்றங்கள் 4 5 இருக்கும். இப்போ நாங்க ஆஸ் அ காமன் பீப்புள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஸ்டேஷனுக்கு போறோம். ஸ்டேஷன்ல எடுத்துக்கலன்னா மேலதிகாரிகிட்ட போறோம். கோர்ட்லயும் டைரக்டா போய் கொடுக்கலான்னு சொல்றாங்க. கோர்ட்ல கொடுக்கலாம்னா எங்க கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுக்கலாம்? முக்கியமா வந்து கோர்ட்ல சிறு குற்றம் வழக்குகளை வந்து அந்த குற்றவியல் நடுவர் மன்றத்துல கொடுக்கலாம். அங்க வந்து பொதுவான ஒரு நீதிமன்ற அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த மனுவை கொடுத்தா அவர் இந்த மனு வந்து இந்த கோர்ட்டுக்கு போகும், இந்த கோர்ட்ல நீங்க போய் கொடுங்க. இப்ப JM 1 நம்பர் கோர்ட்டு, உங்க காவல் நிலைய சரகம் வந்து இந்த கோர்ட் எல்லைக்குள்ள உட்பட்டது, அதனால இது 1 நம்பர் கோர்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்டாஸ் பண்ணி கையெழுத்து போட்டு செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிராதிதார் மனுதார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மறுநாள் காலையில இந்த பிராதிதார் மனுதார் கூப்பிடும்போது அந்த வழக்கு கோப்பை வந்து நீதிமன்றத்துல உள்ள கொடுக்கணும். கட்டுன்னு சொல்றீங்களே, கட்டுக்குள்ள என்ன இருக்கும்? கட்டுக்குள்ள மனு, நீங்க எழுதின மனு, அந்த மனுக்கு தேவையான சாட்சிய அதிகாரம் படைத்த காகிதங்கள், எவிடன்ஸ். அது யார்கிட்டலாம் இருக்கும்? யார் மனுதாரர் அவர் கையில தான் இருக்கும் முதல்ல. இப்ப என்ன அடிச்சதுக்கு வந்து போட்டோஸ் எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ எவிடன்ஸ் இருக்குன்னா அந்த கட்டோட சேர்த்து கொடுக்கும். அதெல்லாம் கொடுத்து அது வந்து குற்றமுறு செயலா குற்றம் இல்லாத செயலா அப்படிங்கறத நீதிபதி தீர்மானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதுல வந்து பிரிலிமினரி கேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேலண்டர் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பிரிலிமினரி கேஸ்னா ஆரம்ப நிலை விசாரிப்பு மற்றும் தொடர் விசாரிப்புன்ட்டு 2 வகையான கேஸ் இருக்கு. ஆரம்ப நிலை விசாரிப்புல ஆழ தெரிந்து கொண்டு இதே நம்ம வந்து வழக்குக்கு எடுத்துக்கலாம், நீதிமன்ற வழக்குக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி எண்ணிட்டு, உங்களுக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு எண் இருக்கு, அந்த எண்ணை குறிப்பிட்டு அந்த வழக்கை வந்து நீங்க அடுத்த வாரத்துல வந்து வக்கீல் வச்சுக்கிட்டு நடத்துறதுனா நடத்தலாம். அந்த எண்ணை யார் கொடுப்பா? நீதிமன்றம் தான் கொடுக்கும். தேங்க்யூ சார்.